நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். மத்திய அரசோட இடைக்கால பட்ஜெட் வர பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில ஏற்பட்டுள்ளது. குறிப்பா மாத சம்பளம் வாங்குறவங்க மத்தியில பல்வேறு எதிர்பார்ப்புகளும் உள்ளன. 2024-25 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை வர பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் வரை நடைமுறையில் இருக்கும். மே அல்லது ஜூன் மாசத்துல புதிய அரசு அமைய இருக்கிறதுனால அது வரையிலான காலகட்டத்தில் இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. 2024-25 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வர இருக்கும் நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் வருவாய் மற்றும் செலவு திட்டங்களை கோடிட்டு காட்டும் இந்த பட்ஜெட் இந்தியாவின் பொருளாதார நாட்காட்டியில ஒரு முக்கியமான நிகழ்வும் கூட. தேர்தல் விரைவிலேயே நடைபெற இருக்கும் நிலையில மத்திய அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட் மீது பெரிய எதிர்பார்ப்புகள் உள்ளன. தேர்தலுக்கு முன்னால மக்களை கவரும் விதமா ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா என்கிற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பா மாத சம்பளம் வாங்குறவங்க மத்தியில பெரும் எதிர்பார்ப்பும் இருக்கு. வருமான வரி தாக்கலுக்கான விலக்கு குறைந்தது 5 லட்சத்துக்கு மேல இருக்க வேண்டும் என வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யறவங்க மத்தியில ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதே போல வரி விகிதங்களையும் 10%, 20%, 30% என மட்டுமே எளிமைப்படுத்தி சர்சார்ஜ்கள் ஆகியவற்றை நீக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. சம்பள வருவாயை தவிர பிற வருவாய் எதுவும் இல்லாதவர்களுக்கு டிடிஎஸ் உடன் நிறுவனங்கள் சமர்ப்பிப்பதை தானாகவே ஆட்டோ ரிட்டர்னாக கருத வேண்டும் என்பன உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளும் உள்ளன. அதே போல மத்திய பட்ஜெட்ல வருமான வரி சலுகை இருக்குமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. முக்கியமா பலர் பயன்படுத்தக்கூடிய பழைய வரி விதிப்பு முறையில மாற்றம் இருக்குமா என்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. இப்ப 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை வாங்கினால் 20% வரி இருக்கும். எனவே இது குறைக்கப்படுமா என்கிற கேள்வி நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியில ஏற்பட்டுள்ளது. வரி செலுத்துறவங்க புதிய முறையை தேர்வு செய்தால் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்சம் வரைக்கும் வருமான வரி கட்ட வேண்டியது கிடையாது. 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்ல இந்த வரம்பை 7 லட்சத்துல இருந்து 10 லட்சமா அரசு உயர்த்த வேண்டும் என இப்ப மாத சம்பளம் வாங்குறவங்க மத்தியில எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்ல இது தொடர்பான ஏதாவது பெரிய அறிவிப்பு வருமா என்பதற்கான விடை வர 1ஆம் தேதி தெரிய வரும். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.